அண்மைச் செய்தி. மணப்பாறை அருகே பரிவேட்டைக்கு சென்றவர்களை வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மணப்பாறை அருகே பரிவேட்டைக்கு சென்றவர்களை போலீசார் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சிவராத்திரியை முன்னிட்டு பன்னாங்கொம்பு சுற்றுவட்டார பகுதியில் பாரிவேட்டைக்கு சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பா ஜனனி. மணப்பாறை அருகே பாரம்பரியமாக சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக சிவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் பாரிவேட்டைக்கு செல்வது அப்பகுதி ஒரு பிரிவினர் பொதுமக்களுடைய வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில அவர்கள் வனத்துறை பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக அவர்களை கைது செய்ய முயன்றதால் அந்த பகுதியில் தற்போது சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்று வட்டாரத்துல பல்வேறு கிராமங்களில் வசிக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி மகா சிவராத்திரி அன்று இரவு பாரிவேட்டைக்கு வனத்துறை பகுதியில் சென்று பல்வேறு வனவிலங்குகளை வேட்டையாடி அதை இறைவனுக்கு படைப்பது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பாரிவேட்டைக்கு வனத்துறைக்கு சென்ற அப்பகுதி பொதுமக்களை வனத்துறையினர் அத்துமீறி நுழைந்ததாக அவர்களை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கைது செய்து அழைத்துச் செல்ல முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் நாங்கள் பாரம்பரியமாக 100 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த பாரிவேட்டை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் தங்களை கைது செய்வது கண்டனத்துக்குரியது என கூறி தமிழக அரசை கண்டித்தும் வனத்துறையை கண்டித்தும் தற்போது பன்னாங்கொம்பு பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனடியாக வனத்துறையினர் கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்.